நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14:5 வாசிங்க. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சமும் 14:5 வாசிக்கிறீங்க. திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று தோட்டத்திலிருந்து என்ன வந்துச்சு? எந்த தோட்டத்திலிருந்து? திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வருமா? சிங்கம் வராது. திராட்சை தோட்டத்திலிருந்து என்ன வராது? சிங்கம் வராது. ஆனால் இவன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனான். வசனம் சொல்லுது அங்க என்ன வந்தது? கர்ஜிக்கிற ஒரு சிங்கம். அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்ஜிக்கிற சிங்கம் என்பது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசு. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுத்தி திரிகிறான். ஆனா பிசாசு எங்கிருந்து வருது? திராட்சை தோட்டத்திலிருந்து வருது. அப்ப திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை என்று சொன்னால், அல்லது தேவனுடைய காரியங்கள் என்று சொன்னால், அது உள்ள இருந்து பிசாசு வருமா? பல நேரங்களிலே அங்கதான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்க சர்ச்சுக்கு இல்லை. இப்போ சிம்சோனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்கிறாரு? வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனம் இருக்கு. அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க பாப்போம். 1-4. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். இப்ப சிம்சோன் யாரு? நசரேய விரதம் உள்ளவன். பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும், தான் நசரேனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவனுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்னது? திராட்சை தோட்டம். அவன் போகக்கூடாத இடம் என்னது? திராட்சை தோட்டம். இப்போ சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள கர்த்தர் நம்மளை போக வேணாம்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? இப்போ நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம அங்கதான் போய் நிற்போம். அவன் பிறந்ததுலேருந்து அந்த திராட்சை தோட்டத்துடைய விதை கூட அவங்ககிட்ட போயிடக்கூடாதான். விதை கூட இருக்கக்கூடாது. இப்போ போகக்கூடாத இடத்துக்கு போகும்போது வரக்கூடாத ஆபத்து வரத்தான் செய்யும். பல நேரங்களில் தோட்டத்துக்குள்ள இருந்து ஏன் சிங்கம் வருது, ஏன் இந்த மாதிரி காரியங்கள் வருது அப்படின்னு கேட்டா, கர்த்தர் நம்மளை சில காரியங்களுக்கு விலக்கி வச்சிருக்கிறார். விலக்கி வச்சிருக்கிற காரியங்களை வீம்புக்குனா போய் செய்யறது. இப்போ இவர் போய் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு, சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை ஜெயிச்சிட்டாரு. அதோட பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இவனுடைய வீழ்ச்சி எங்க வருதுன்னு மட்டும் பாருங்க. வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். நல்லா கவனிங்க, அதை படிக்கும்போது ரொம்ப கேஷுவலா படிச்சிருவீங்க. சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு பார்த்து விலகி போனா, பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். அவர் ஏற்கனவே ஒன்னு சாவடிச்சிட்டாரு, சிங்கம் செத்து போச்சு. இப்ப அந்த செத்த சிங்கம் திராட்சை தோட்டத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்க போயிருக்கிறார். இவன் விரதம் என்ன தெரியுமா? செத்ததுக்கு பக்கத்துல போகக்கூடாது. இவன் அதே என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல கீழே இருக்குது. அவன் செத்ததுக்கு பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதை தொடவும் கூடாது. தொட்டா என்ன பண்ணணும்ட்டு அந்த 1ஆம் அதிகாரம் என்னாகும் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5-6 வசனம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. இப்போ வழி விலகி போனான். அடுத்து இதோ சிங்கத்தின் உடலில் உள்ள தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து, தொடக்கூடாத சிங்கத்தை என்ன பண்றாரு? இப்ப தொடறாரு. அடுத்து அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். இதான் கதை முடிஞ்சு. இதான் வீழ்ச்சி, சிம்சனுடைய வீழ்ச்சி. இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறார். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ சகலவித கனிகளையும் புசிக்கலாம். நீ என்ன செய்யலாம்? சகலவித கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். இவர் இப்போ இவ்வளத்தையும் கொடுத்து ஒன்று வேணாங்கிறார்ல, அந்த ஒன்றைத்தான் சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு. புரியுதா?
சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப நம்ம மைண்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தான் என்ன செய்யும்? தேடும், அதைத்தான் செய்யணும்னு தோணும். இவ்வளோ கொடுத்திருக்கிறாரே, இது மேல நம்ம மைண்டு போகாது. திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த காரியத்தை மட்டும்தான் சிம்சோன் சாப்பிடக்கூடாது. அவர் மாம்பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடலாம், எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். ஒன்னே ஒன்று சாப்பிடக்கூடாது, திராட்சை பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்போ ஏன் அங்கே போனாரு? திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு. இப்போ சிங்கம் வந்துச்சு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற எதை வேணாலும் தொட்டுக்கப்பா, செத்ததை மட்டும் தொடவே தொடாத. பர்டிகுலராக அந்த தோட்டத்துக்கு அங்கே போறான் பாருங்க. சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு தெரியும் சிங்கம் செத்து போச்சுன்னு. ஏன் இவன் விரதம் இருக்கணும்? அந்த 6ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அவன் அந்த எதையாவது தொட்டு தீட்டுப்பட்டினால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதுலேயே இருக்கும் பாருங்க, 5-6 வசனத்தில் வாசிங்க. யாதொரு பிரேத தண்டையிலே போகக்கூடாது. அப்பா அம்மா செத்தா கூட தொடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இவர் இப்ப எதை தொடறதுக்கு பார்க்க போனாரு? சிங்கம் செத்துச்சு, இதெல்லாம் தெரியும், இவர் தான் சாவடிச்சாரு. செத்த சிங்கம் இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. வழி விலகி போனான். அந்த வழி விலகின உடனே சிங்கத்துல என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. இதான் வீழ்ச்சி. எப்பவுமே நேரடியா வராது. நம்ம வீழ்த்தத்துக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னா, சில தேன்களை அங்க வச்சிருப்பான், சில விரும்பத்தக்க காரியங்களை வச்சிருப்பான். நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தோட்டத்துக்குள்ள சிங்கம் வந்ததே முதல்ல நம்ம தோட்டத்துக்குள்ள போனதே தப்பு, தோட்டத்துக்கிட்ட போனது. ரெண்டாவது, வரக்கூடாத சிங்கம் அங்கே வருது, நாம சாவடிச்சிட்டோம். ஓகே பரவாயில்ல. நான் எப்பவும் சொல்வேன், உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சோன் சாவடிச்சிட்டான், செத்த சிங்கம் சிம்சோனை ஜெயிச்சிருச்சு. பல நேரத்தில் இதான் பிரச்சனையே. இப்போ சில நேரத்தில் வைராக்கியமாக சில காரியங்களை நாம் செய்கிறோம் இல்லை, பின்னாட்களில் அதே பாவம், செத்த போன பாவம் நம்ம ஜெயிக்க தொடங்கிடும். அதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சில பரிசுத்தவான்களை இந்த 30 வருஷத்தில் பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்தில் எதை பற்றி பேசினாங்களோ அதே காரியத்தில் அவர்கள் விழுந்ததையும் நான் பார்த்துருக்கிறேன். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரே ஒரு பாடம் மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி. எதை பேசுகிறோமோ அதில் கடைசி வரைக்கும் நிற்கணும். பல நேரங்களில் நமக்கு அது வீழ்ச்சியை கொண்டு வரும். சில தேன் அதில் வரும். சில நேரத்தில் நம்ம விரும்பத்தக்க காரியம் அதில் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மரணம் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள என்ன இருந்துச்சு? மரணம் இருந்துச்சு. இந்த செத்து போன சிங்கத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. அது பார்வைக்கு இன்பம், இது புசிப்புக்கு ஏற்றது. அவ்வளவுதான் விஷயம். ரெண்டும் ஒண்ணுதான். அதைத்தான் சொல்றேன். பல காரியங்களிலே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, பிசாசு வந்து அப்படியே 2 கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு அப்படித்தான் வருவான்னு. இல்ல இல்ல, செத்து போன சிங்கத்தின் வழியா கூட உங்களை ஜெயிச்சிருவான். உயிரோடு இருக்கிற சிங்கம் உங்களை ஜெயிக்காது. சில நேரத்தில் எது ஜெயிச்சிரும்? செத்து போன சிங்கம் ஜெயிச்சிரும். யோசிச்சு பாருங்க, கோலியாத்துக்கிட்ட விழுந்து கோலியாத்தை ஜெயித்த தாவீது பத்சேபாள்கிட்ட தோத்து போனான். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த சிங்கம் இப்ப நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு அந்த அந்த வசனத்தை நீங்க படிச்சுட்டே வாங்க. சிம்சோன் என்ன செய்வான்? போய் தன் தாய் தகப்பனத்தில் அறிவிக்க மாட்டான். அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவில்லை, அந்த தேனை எங்கிருந்து எடுத்தேன் என்று தன் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யல? அறிவிக்கவில்லை. நம்ம நிறைய நினைக்கிறோம் சிம்சோனுடைய முடிவு ரொம்ப மோசமா இருந்துச்சு, தொழிலாளர்கிட்ட போய் அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, அதனால பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, கண்ணை குருடாக்கிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்கன்னு இருக்குல்ல. ஆனா பைபிள்ல சிம்சோனை விசுவாச வீரன் தான் சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது. அப்ப இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல யார் பேர் வந்துருச்சு? இந்த சிம்சோன் பேர் வந்துருச்சு இல்ல. அப்ப அவர் போனாரு, கண்ணு குருடாச்சு, அவர் வந்து 2 இதை வந்து சங்கிலியில கட்டி இருந்தாங்க, எல்லாம் நடந்தது இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்த 6ஆம் அதிகாரம் என்னாகமத்தில் வாசிக்கும் போது, அவன் பிரேத தண்டையில போய் தன் தாயாவது சகோதரியாவது தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு இருக்குல்ல,
அப்படி ஆனா என்ன பண்ணணும்னு கீழே இருக்கு பாருங்க, வாசிங்க. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்தால் நசரேன விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு என்ன பண்ணணும்? தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு முடிய மொட்டை அடிக்கணும். சிம்சோன் இங்க தப்பு பண்ணியாச்சு, பிரேதத்தை தொட்டுட்டாரு, அதுல இருக்கிறதான தேனை எடுத்துட்டாரு. இப்ப இதுக்கு நிவர்த்தி என்ன? தலையை மொட்டை அடிக்கணும். ஒருவேளை இதை அவன் தாய் தகமன்ட்ட சொல்லி இருந்தா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, எப்பா நீ இதை செஞ்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிட்ட, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வா ஆசாரியன்கிட்ட போய் கேட்போம்பாங்க. ஆசாரியன் என்ன பண்ணிருப்பான், இதுக்கு நிவர்த்திக்கு நீ என்ன பண்ணணும், தலைமயிரை மொட்டை அடிக்கணும், அது வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வராதுன்னு சொல்லி முடி வளர்ற வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்ப இவர் சொல்லல, ஆனா இவன் விசுவாச வீரர்கள் பட்டியலுடைய திட்டத்தில் இருக்கிறான். இவனை ஆண்டவர் கொண்டு போய் அந்த வீரர்கள் பட்டியலில் சேர்க்கணும். வேற வழியே இல்ல, இவன் தலை மொட்டை அடிச்சாதான் சேர்க்க முடியும். அழகா இஸ்ரவேலுக்குள்ள யாருக்கும் தெரியாம அடிக்க வேண்டிய மொட்டை பெலிஸ்தியர் பாளையத்தில் வைத்து அடிக்கப்பட்டது. நிவர்த்தி செஞ்சிட்டார் ஆண்டவர். சிம்சோனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பாவத்துக்கு நிவர்த்தி கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்ச விதம் தான் கஷ்டம். ஆண்டவர் நம்மை அப்படி கொண்டு போக விரும்பவில்லை. ஆண்டவர் நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார். சிங்கத்துக்கிட்ட போக வேண்டாம் என்று விரும்புகிறார். பல நேரத்தில் செத்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன்னா அதுல கொஞ்சம் தேன் இருக்குது. அதுல தேன் இருக்கிறது உண்மை. தேனை குடிச்சா கண்கள் தெளிவாகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இருக்கிற இடம் ராங் பர்சன், இருக்கிறது தப்பான இடத்துல இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நல்ல விஷயம் ராங் பிளேஸ்ல இருக்குது. ராங் பிளேஸ்ல இருக்கிறது உனக்கு எனக்கும் உகந்தது அல்ல. அந்த தேன் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் நமக்கு தெள்ளி தேன் வச்சிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சில ஆசைகள், சில இச்சைகள், சில காரியங்கள், அது எங்க இருக்குது, செத்த சிங்கத்துக்கிட்ட இருக்குது. இதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு அம்மா வந்து ஒரு ஐயாவை சொன்னாங்களாம், நல்லா பாடிட்டு இருந்தாராம். பாடிட்டு இருந்து சொன்னாங்களாம், நான் ஜெபத்தில் ஆராதிச்சுக்கும் போது கர்த்தர் எனக்குள்ள இருந்து சொன்னாரு, உங்களை தான் எனக்கு ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு, உங்களை தான் திருமணம் செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாராம், எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னாராம். யாரேன்னா மனைவியேன்னாராம். இப்ப அந்த அம்மாவுக்கு யார் காட்டியிருப்பா? அந்த அம்மாவுக்கு அங்க வந்துச்சு இல்ல, ஆண்டவர் உங்களை தான் காட்டினாருன்னு சொன்னாருல்ல. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இப்ப அந்த காட்டினது யாரு? கண்டிப்பா ஆண்டவர் கிடையாது இல்ல. கல்யாணமான ஒரு ஆளை எப்படி காட்டுவாரு இல்லையா? உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த அம்மாவுக்கு அவர் பாடுறது தேனு, ஆனா அவர் இருக்கிறது செத்த சிங்கம். அதுதான் அந்த அம்மா கிட்ட வந்துருச்சு. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இதான் நடக்கும். அதை நம்ம திருத்திக்கிட்டா நல்லது. இங்க விழாதவங்க யாருமே கிடையாது, எழுந்திருக்கிறோமா தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை தவிர ஆதாம்ல இருந்து அத்தனை பேருக்கும் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கிறார். செகண்ட் சான்ஸ் வாங்காம யாருமே இல்லை, பெரும்பான்மையா 99.99. ஆனா கர்த்தரோட திட்டம் என்ன? நாம் மண்ணு என்று நினைவு கூறுகிறார். நம்ம விழ மாட்டோம்னு கர்த்தர் நினைக்கல. விழுந்தா எழுந்திருக்கிறோமா, அதை விட்டுட்டு வந்துடுறோமா, அந்த தேன் வேணான்னு சொல்றோமா, அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில ஆட்கள் சொல்றாங்க, என்ன தப்பு, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்ய, மொட்டை அடிப்பாரு, மொட்டை அடிப்பாரு, வச்சு அடிப்பார், ஒரு இடத்துல குருடாக்கி அடிப்பாரு. திருந்தத்துக்கு சான்ஸ் கொடுக்கும் போதே திருந்திடணும். சில ஆட்கள் அந்த டாக்டிஸா இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது, அது பண்ணும். ஓடா உன்னை விட 7000 பேர் எல்லாமே பார்த்துட்டாரு ஆண்டவர். 6000 வருஷமா கர்த்தர் எப்பேற்பட்டது ஆளெல்லாம் பார்த்து முடிச்சு விட்டாரு. நம்மால் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, ஓ அவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியாது, ரொம்ப அழகா யாருக்கும் தெரியாம ஆண்டவர் சொன்னாரு, விட்டு வச்சிருக்கேன், திருந்திரு, நல்லது உனக்கு. இல்ல எங்க மொட்டை அடிப்பேன்னு உனக்கே தெரியாது. கண்ணை குருடாக்கி அடிப்பாரு, குருடாக்காமி அடிப்பாரு. திருந்தறதுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கும்போது நமக்கு திருந்திடணும், அதான் நமக்கு நல்லது சொல்லுவார் ஆண்டவர். எடுத்த உடனே ஆண்டவர் அடிக்கிற ஆண்டவரே கிடையாது. கெட்ட இளையகுமாரனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தகப்பன்ட்ட வந்து கேட்டான், அந்த தகப்பன் கொடுக்க மாட்டேன்னாரா சொத்தை, அட்வைஸ் பண்ணாரா, சரி எடுத்துட்டு போ. அவருக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் இது எல்லாமே தொலைக்க போற நீ. ஆனா என்னோட எண்ணம் என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு இந்த சொத்தை கொடுக்காம நீ என்ன வெறுக்கிறத விட நான் கொடுத்துறேன், எடுத்துட்டு போ. போனா சொத்து தான், ஆனா ஒரு நாள் நீ திரும்பி கண்டிப்பா என்கிட்ட வருவ. ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்போட தான் நம்மகிட்ட உட்காந்துருக்கிறார். ஒரு நாள் நம்ம திரும்பி வருவோம். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
நீங்கள் திராட்சை தோட்டத்துக்குள்ள கர்த்தர் சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வச்சாருன்னா போகாதீங்க, வேண்டாம். அப்படி போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். அதுக்கு தான் ஆண்டவர் தோட்டத்தை என்ன செய்கிறாரு, வெளியடிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம தோட்டத்தை விட்டு என்ன செய்கிறோம், வெளியே போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்காத தோட்டம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் போய் உட்காறேன், இந்த மீட்டிங்கில் போய் உட்காறேன், இதில் என்ன இருக்குது, அங்கே போய் உட்காரோம். உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம வீடுகளில் காலையில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய அகஸ்டின் அண்ணனுடைய மெசேஜோ இல்லை மோகன்சி அண்ணனுடைய ப்ரேயரோ போடுறீங்க. வீட்டில் என்ன வருது, தேவ பிரசன்னம் வருது இல்லை, உணர்றோம்ல, நம்ம உணர்றீங்க தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிலருடைய மீட்டிங்ஸ்க்கு என்ன சும்மா தான் பார்க்க போனேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போனேன் போகிறீங்க. அங்கேருந்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வராமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்களா? திருப்பி உங்களை அறியாமலேயே அந்த செத்த சிங்கத்திலிருந்து சில தேன் உங்களுக்குள்ளே வந்துடும். சில காரியங்கள் நடக்கும். அதுக்கு தான் உங்களை போக வேணாம், சில காரியங்களை அட்டன் பண்ண வேணாம்னு சொல்கிறோம். அதுவும் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சொன்னாலும் கூட என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. அங்கே என்ன அதில் வேற இப்போ எல்லாம் கேட்குறாங்க, அது என்ன எல்லாரும் போகும்போது நாங்கள் ஏன் போகக்கூடாது, எல்லாரும் போய் பார்க்குறாங்க, நாங்களும் போய் பார்த்துட்டு வரோம். வேண்டாம். தீனால் என்ன பண்ணாலாம், தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனாலாம். ஆனால் என்ன வசனம் சொல்லுது, தீனால் என்ன செஞ்சா, தீட்டுப்பட்டு போனால். கடைசியில் செத்தே போயிட்டான் அவன் ஒருத்தன். யாக்கோபு சொல்றாரு, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். இதுக்கு நோக்கம் என்ன, இந்த அம்மா சுற்றி பார்க்க போனது. ஆண்டவர் சில காரியங்கள் நம்மளை வேணான்னு சொல்லலை, சில காரியங்கள் மட்டும்தான் வேணான்னு சொல்லி வச்சிருக்கிறார். சகலவித கனிகளையும் பூசிங்க. ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு சில காரியங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் போவேன்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறோம் தெரியுமா, அந்த இடத்துல ஷாக் அடிக்கும், போகாத, நெருப்பு இருக்கு போகாத. அந்த இடத்துக்கு தான் நான் போவேன்னும் போது தான் பிரச்சனை வருது.